Hi friends, welcome to channel A to Z in mining. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் வேக்கன்சிஸ் இன் மைனிங். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26th. ஓகேங்களா, இப்போ ப்ரெசண்ட்டாக மைனிங்கில் என்ன வேக்கண்ட் இருக்குது, என்ன வேக்கன்சிலாம் இருக்குது, டோட்டல் ஓவரால் இந்தியா, ஒரு சில வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ராட் அந்த இது எட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான வே டூ மைனிங்கில் நம்ம என்ன இது போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேக்கன்சி ப்ளஸ் லிங்க்டின்ல வந்துட்டு இருக்கிற வேக்கன்சிஸ். ஓகேங்களா, இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 year உட்காந்து ஒன் வீக் உட்காந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 12th சம்திங் என்னமோ ஒரு வீடியோ போட்டோம் போன மண்டேவுக்கு அதுக்கு முன்னாடி மண்டே. ஓகேங்களா, நான் ஒரு சண்டே கலெக்ட் பண்ணிட்டு மண்டே வீடியோ போகிறேன்னு சொல்லி தான் போன வீக் என்னால் போட முடியல. ஓகேங்களா, அதெல்லாம் இந்த வீக் எடுத்துங்க. இது எல்லா வீக்குமே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்துட்டு இனிஷியலாக ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மெம்பர்ஸ் நம்மளுடைய ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ண மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் 1 or 2 டேஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பப்ளிக் நார்மல் பப்ளிக்கு வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இல்லாமல் என்ன வீடியோஸ் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்புக்குன்னு பியூராக வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஓகே அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் டு வே டூ மைனிங் அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன வேக்கண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேஎஸ்எம்டிசிஎல். ஓகேங்களா, ஜார்க்கண்ட் ஸ்டேட் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அவங்கக்கிட்டேருந்து ரிலீஸ் ஆன வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர்மேன், அசிஸ்டன்ட் மேனேஜர் கோல், சேஃப்டி ஆஃபீஸர், அப்புறம் மேனேஜர் கோல் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 28th January வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில். அதுக்கப்புறம் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்க வேக்கண்ட் இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா, இது இல்லாமல் லிங்க்டின்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய வேக்கண்ட் வந்துட்டு எடுத்திருக்கோம். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 வேக்கண்ட் இருக்கும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எது தேவையோ அந்த வீடியோவில் பாஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா லிங்க்டின்லேருந்து எடுத்ததில் செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் இருக்குது, அண்டர்கிரவுண்ட் மெட்டல், ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் சர்டிஃபிகேட்டு, உதய்பூர் லொக்கேஷனு, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்கணும்னா 6 to 10 years கேட்குறாங்க. டிகிரி ஆர் டிப்ளமோ மைனிங் இன்ஜினியர் முடிச்சிருக்கோம், செகண்ட் கிளாஸ் வச்சுருக்கணும் உங்ககிட்ட, அண்டர்கிரவுண்ட் மெட்டலில் வாங்கினதாக இருக்கணும், ஃபுல் டைம் ஜாப். இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர்கிரவுண்டில் என்ன ஒர்க் இருக்குமோ அதுதான் செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் என்னமோ கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரியர் டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், hr.ho@nirmanvirdi.com. ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா 3 வெப்சைட் வந்துட்டு 3 இமெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்துட்டு அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மைன் பிளானிங் இன்ஜினியர் அட் உதய்பூர். ஓகேங்களா, லொக்கேஷன் உதய்பூர் தான். 3 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. மைன் பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ மைனிங் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். 3 to 6 years பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒர்க்கிங் நாலேஜ் இன் மைன் பிளானிங் அண்ட் வந்துட்டு ஆட்டோகேட்டில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெகுலேஷன் அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங் அனலிட்டிக் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்டு டீம் ஒர்க் ஓகேங்களா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, எக்ஸ்போசர் இன் லைம் ஸ்டோன் மெட்டல் மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா செகண்ட் வேகன்சி. தேர்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் ஒடிசா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. பிஜிஆர் மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட், ஓப்பன் காஸ்ட் கோல் ஆனால் இது. ஓகேங்களா, ஸோ பிஇ மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் கோல் உங்கள்கிட்ட வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி 2 years வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும் ஆஸ் ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜராக. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்க அந்த மெயிலுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிடுங்க. benkipawan122@gmail.com. ஓகேங்களா, அடுத்த வேக்கண்ட் என்ன மைனிங் இன்ஜினியர் அட் அவுட் சைட் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா கானா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னா மைனிங் இன்ஜினியர் கோல்டு மைன்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் மேகாலயா. ஓகேங்களா, ஸ்டார் சிமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் மேகாலயா, நார்த் இந்தியா உங்களுக்கு தெரியும், சிமெண்ட் கம்பெனி. ஓகேங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட் மெட்டலில் வாங்கினதாக இருக்கணும். இதர் பிஇ ஆர் டிப்ளமோ இன் மைன்ஸ் முடிச்சு வித் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிமெண்ட் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. சுரேஷ்
takuri@starcement.co.in. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாலஜிஸ்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, ஜாலஜிஸ்ட் வேக்கண்ட்டு. ஜாலஜி பார்த்திங்கன்னா ஓப்பன் காஸ்ட் கோல் மைன்ஸ் கேட்குறாங்க. 3 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கோல் மைன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றது. உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 907333999684. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியர் ஒடிசாக்கு பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியர் ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்திருக்கு. ஜார்சுகுடா ஒடிசா அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கு. டிப்ளமோ இன் மேனேஜிங் முடிச்சிருந்தா ஓகே. அகாமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோன்னா 25,000. டியூட்டி டைம் 12 hours ஃபார் 2 months. ஆஃப்டர் 8 hours. ஃபஸ்ட்டு 2 months பார்த்திங்கன்னா 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 hours டியூட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து மைன் சேஃப்டி ஆஃபீஸர் ஒடிசா. MMPL ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு தான் வந்திருக்கு. மைன் சேஃப்டி ஆஃபீஸர் பிடெக் ஆர் டிப்ளமோ மைனிங் இன்ஜினியர் முடிச்சிருக்கோம். 2 வேக்கண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. 4 to 6 years பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் கிளாஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னா ப்ரிஃபரபிள். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஓகே உங்களுக்கு அப்படின்னா மகேஸ்வரி அந்த மைனிங் கம்பெனி தான் அது. HRD@maheshwari.com அந்த வெப்சைட்டுக்கு அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மைன்ஸ் மேனேஜர் ராஜஸ்தான் குல்ச்சா அந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் மேனேஜர் ஓகேங்களா கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அப்டேட்டடு இது மெயில் ஐடிலாம் எதுவும் இல்லை. இவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மைனிங் இன்ஜினியர் அது ஜம்ஷத்பூர். ஓகேங்களா. ஸ்டோன் மைனிங் ப்ராஜெக்ட் அந்த இது கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் ஹெட்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மைனிங் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க நேமு. 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் குவாரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரபிள் அப்படின்றாங்க. நியர் ஜம்ஷத்பூர் லொக்கேஷனு. உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அனுப்பிவிட்டு ப்ளஸ் வந்து ஃபோன் காலிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் அட் ஜார்க்கண்ட். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மைனிங் ஆப்ரேஷன் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கோல் மைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சிந்தாரி தன்பாத் ஜார்க்கண்ட் லொக்கேஷன். ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் செகண்ட் கிளாஸ்க்கு என்ன ஒர்க் இருக்குன்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் சிவி மூலிமா ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக வந்து பேசிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியர் போஸ்ட் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னீஸ் மைன்ஸ் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து மத்திய பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லொக்கேஷன். இதுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு பேசிக்கோங்க. ஓகேங்களா. சத்தீஸ்கர் அது வந்து பார்த்திங்கன்னா பாக்சைட் மைன்ஸ்க்கு வந்துட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 200 hectares வந்து மேக்ஸிமம். ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர். செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்துச்சா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பாக்சைட் மைன்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிஃபரபிள் அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் வந்துட்டு இருக்கணும். உங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் சிவி அனுப்பிவிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டா கண்ட்ரோல் ஆஃபீஸர் அண்டர்கிரவுண்ட் மைனுக்கு. ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல் மைன்ஸுக்கு அண்டர்கிரவுண்ட் மைன்ஸுக்கு இது ஓகே அப்படின்னா இங்கே வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் சிவி அனுப்பிவிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்ரீநகர் JK சிமெண்ட் சைஃபோ ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் கேட்டிருக்காங்க. அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா BE டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த DGMS. 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். மெட்டல் ஃபர்ஸ் மைன்ஸ் ஓப்பன் காஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறாங்க. லைம்ஸ்டோன் மைன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து ஓகே அப்படின்னா அவங்க கீழே வந்து மெயில் ஐடி அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்கள. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டொலைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மைனிங் கன்சல்டன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது. மைனிங் ஜாலஜிக்கு வேக்கண்ட் இருக்குது. 5 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எனிவேர் இந்தியா வந்துட்டு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். டிபெண்ட் ஆன் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
அடுத்து அசிஸ்டன்ட் சர்வேயர் மெட்டல் மைன்ஸ் ஓகேங்களா. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உதய்பூர் ராஜஸ்தான். சேலரி கொடுத்துருக்காங்க அப் டு 4 lakhs வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு. மைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வேயர் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கணும். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிவன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இதை நீங்கள் பிஇ டிப்ளமோ ஆர் மைனிங் ஆர் மைன் சர்வேயிங் முடிச்சிருந்தால் கூட உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் மைன்ஸ் சர்வேயர் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அடுத்து சீனியர் கன்சல்டன்ட் ஜாலஜி ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஜாலஜி வந்துட்டு முடிச்சிருக்கணும், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்கள் ஜாப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு உங்களை அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து மைனிங் ப்ரொஃபஷனல் ஃபார் குஜராத் ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது ஓகேங்களா. டிஜிஎம்எஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு மேண்டரி இருக்கிறாங்க, மேபி 2nd class வந்து மேண்டரி கேட்பாங்க நினைக்கிறேன். டிப்ளமோ டிகிரி மைனிங் இன்ஜினியரிங் 4+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இருக்குது, அது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அடுத்து HCL பார்த்திங்கன்னா ஜாலஜிக்கு தான் கொடுத்துருக்காங்க. 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சாரி ஒரு நிமிஷங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். ஜாலஜி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி ஜாலஜி, எம்எஸ்சி இன் அப்ளைட் ஜாலஜி, 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்ல வராங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 65,000 வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு அதர் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. HCLோட அஃபிஷியல் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கான வந்துட்டு இது இருக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7/2/2026 இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இது கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் மேனேஜர் ஓகேங்களா. மைன்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா சித்திரக்கூட் அப்படின்ற லொக்கேஷன் வந்து மைன்ஸ் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 30,000 to 60,000 per month வந்து இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1st class ஆர் 2nd class மைன்ஸ் மேனேஜர் அட் சித்தோர்கர் ஓகேங்களா. ராஜஸ்தானுக்கு அண்டர்கிரவுண்ட் மெட்டல் மைன்ஸுக்கு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1st class ஆர் 2nd class வந்து வச்சுருக்கணும். அன்டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். அதர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்டு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து மைன்ஸ் மேனேஜர் வேகன்சி ஃபஸ்ட்டு பாக்ஸைட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா பேச்சுலர் டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 8+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கணும். மினிமம் 4 years வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் ஒரு மேனேஜர் ரோல் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் டோட்டல் மைனிங் ஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாக்ஸைட் அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிடுங்க ஓகேங்களா. 2nd class மைன்ஸ் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. சாரி 2nd class இல்லை, மைன்ஸ் மேனேஜர் இது ஓகேங்களா. ஒரு வேக்கண்ட்டு சித்திரக்கூட்டு ஓகேங்களா. மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2nd class இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பட் மேலே மைன்ஸ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இது சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30,000 to 60,000 per month. ஃபுட் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கிவன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு த்ரூ மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா OMDC ஒடிசா மைனிங் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா GM ஜாலஜி போஸ்ட்டுக்கு வந்துட்டு வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டு தான். இதோடைய ஃபர்தர் டீட்டெயில் வேணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த OMC அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபர்தராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21 ஜனவரிலேருந்து 11 பிப்ரவரி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UCL பார்த்திங்கன்னா போத் கிராஜுவேட் ட்ரைனி அஸ் வெல் அஸ் அப்ரண்டிஸ் ட்ரைனிக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோடைய அப்ளிகேஷன் என்றைக்கு வருதுன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st Februaryலேருந்து பார்த்திங்கன்னா 28th February வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. அடுத்து மைன் ஃபோர்மேன் மேகாலயா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உங்களுக்கு மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கவங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வேணும். லொக்கேஷன் மேகாலயா, அதுக்கான அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது துறமையாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்கள் CV அனுப்பிவிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் கரண்ட் வேக்கண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரூ லிங்க்டின் மூலமாக நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது ஓகே அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு ஓகேவோ அந்த ஜாபுக்கு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேக்கண்ட் வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக வேணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்.